முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து நன்மைகளையும் தரக்கூடிய, அதாவது நினைத்த காரியங்களை நமக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தரக்கூடிய பைரவர் வழிபாடு தான். பைரவர் அப்படின்னா சிவபெருமானோட ஒரு அம்சமாக நம்ம சொல்லுவாங்க. பைரவர் வழிபாடுறதுனால சிவபெருமானோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பைரவர் வழிபாடு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை அண்டு வளர்பிறை அஷ்டமி, இது ரெண்டுமே. தேய்பிறை அஷ்டமி மட்டும்தான் ஸ்பெஷலா அப்படின்னா கிடையாது. தேய்பிறையும் வழிபாடு சில வேண்டுதல்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமியும் மிக சிறந்தது தான். அதுக்கு மட்டும்தான் நம்ம கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் பைரவரோட வழிபாடுக்கு ஒரு சிறப்பு பலன் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது பைரவர் வழிபாடு அப்படின்னாலே பயத்தை நீக்கி தைரியத்தை நமக்கு தரக்கூடியதோ, காரிய வெற்றியை தரக்கூடியது பைரவர் வழிபாடு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நம்ம பைரவருக்கு வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, உளுந்து வடை மாலை சாத்துறது, இல்லை உளுந்து வடை செய்து வச்சு ராகு காலத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறது. அதே மாதிரி ருத்ராபிஷேகம் பண்ணுறது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதாவது இந்த வழிபாடு நம்ம பண்ணும்போது பணப்பிரச்சனைகள், அதே மாதிரி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, திருமண தடை நீக்கி கொடுக்கறது, இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளில் நம்ம இதை செய்யும் பொழுது நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி பைரவருக்கு அந்த புணுகு சாத்தி வழிபாடு. புணுகு அப்படிங்கிறது நான் அந்த நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அதே மாதிரி பூஜை சாமான்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைகள்லையும் கிடைக்கும். நம்ம அதை பைரவர் வழிபாடு பண்ணுறப்போ நம்ம அந்த இதை வாங்கிட்டு போய் நம்ம கொடுத்து வழிபாடு பண்ணலாம். அந்த புணுகு சாத்துறது இது. அதே மாதிரி முந்திரி பருப்பில் மாலை செய்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முந்திரி பருப்பு மாலை செய்து சாத்தினாலுமே பார்த்திங்கன்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்து திங்கட்கிழமை வழிபாடு அப்படின்னா, திங்கட்கிழமை அப்படிங்கும்போது வில்வ அர்ச்சனையை நம்ம செய்யும் பொழுது சிவபெருமானோட முழு ஆசிர்வாதமும் எல்லாமே நமக்கு சிறப்பாக பலன் கிடைக்கும். நமக்கு அதாவது பித்திருக்களுக்கான இது எல்லா விஷயங்களையுமே நம்மளுடைய முன்னோர் அண்டு குலதெய்வ அருள் இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த திங்கட்கிழமை வில்வ அர்ச்சனை பைரவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய மாற்றங்கள் நமக்கு தெரியும். அதுதான். அடுத்து அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி நாட்களில் பன்னீர் அபிஷேகம் செய்கிறது, சந்தன காப்பு நம்ம பைரவருக்கு கொடுக்கறது, இது நம்ம வீட்டில் செய்ய முடியல அப்படிங்கிறப்போ கோவிலில் போய் நம்ம வழிபாடுக்கு செய்யலாம். வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நீங்கள் வில்வ அர்ச்சனை அப்படின்னா பைரவரோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வில்வத்தை போட்டு பைரவரோட 108 மந்திரங்களை நம்ம சொல்லலாம். பன்னீர் அபிஷேகம், சில பேர் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பன்னீர் அபிஷேகம் செய்யலாம். இல்லையா, கோவிலுக்கு போகும் பொழுது பன்னீர் வாங்கி நீங்கள் பைரவருக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள் சங்கடகர சதுர்த்தி இது அந்த டைமில் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த கண் தொடர்பான பிரச்சனைகள், கண் பார்வை, சில குழந்தைங்களுக்கு இளம் வயதிலேயே அந்த கண் பார்வை குறைபாடு வர்றது, அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இதில் நீங்கும். அதே மாதிரி நீண்ட நாட்கள் தீராத நோய் இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கெலாம் இந்த பன்னீர் அபிஷேகம் வாங்கி கொடுக்கறது, சந்தன காப்புக்கு இந்த புணுகு சாத்துறது, இந்த விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களில் இது மிக விசேஷமாக இருக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமை சம்டைம்ஸ் நமக்கு அஷ்டமி, அதாவது தேய்பிறை அஷ்டமி இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேவாக கூட எடுத்துக்குவாங்க. செவ்வாய்க்கிழமை மிளகு தீபம் ஏற்றினா நம்மளுடைய இழந்த பொருட்கள் நமக்கு திரும்ப கிடைக்கும்.
காணாமல் போன பொருளை, நமக்கு முக்கியமாக நம்ம வீட்டு பொருள் ஏதாவது ஒன்று நம்மளுடைய இது வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு களவு போடுற பொருட்கள் வந்து நமக்கு திரும்ப கிடைக்க நாம் வந்து ஒரு 7 வாரம் 9 வாரம் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதன் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ திருடு போனது எல்லாமே வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி புதன்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய் தீபம் ஏற்றி மனமாற நம்ம வேண்டிக்கும் பொழுது புதன் அப்படின்னாலே பூமி லாபங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். வீடு மனை வாங்கணும், எனக்கு சொந்த வீடு கட்டணும், அதே மாதிரி சொந்த வீடு ஆரம்பித்து முழுசாக கட்டாமல் பாதியில் நிற்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் புதன்கிழமை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அது நமக்கு கிடைக்கும். அடுத்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம விளக்கேற்றி வழிபாடு குரு, சரிங்களா? ஸோ அந்த நாட்களில் நம்ம பைரவருக்கு மனமாற விளக்கேற்றி வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு செய்வினை கோளாறுகள் இருக்கிறது, பில்லி சூனியம் இருக்குது, எங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக் நடந்துச்சு, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எது பண்ணாலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேன்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை விளக்கு தொடர்ந்து ஏற்றும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த அந்த பாதிப்புகள்லேருந்து நமக்கு விளக்கம் கிடைக்கும், விலகி வருவோம். நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்மளால் நிச்சயமாக இது பண்ண முடியும். அடுத்து வெள்ளிக்கிழமையும் அதுதான், சகல நன்மைகளும் கிடைக்கும் வில்வ அர்ச்சனை பண்ணும் பொழுது. மாலை நேரத்தில், அதாவது அந்த ஈவினிங் 6 மணிக்கு நம்ம விளக்கு வைப்போம் இல்லையா, அந்த டைமில் வில்வ அர்ச்சனை பண்ணி பைரவருடைய போற்றிகள், பைரவருடைய மந்திரங்கள், காயத்ரி மந்திரம் இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வந்து அந்த சகல நன்மைகளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவான் வந்து பைரவருக்கு குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த ஜாதக ரீதியாக 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அஷ்டாத்ம சனி அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது, கண்டச்சனி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சனி தோஷம், சனினால் ஏற்படக்கூடிய ஜாதக ரீதியான பிரச்சனைகள், இது அனைத்துக்கும் தீர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை பைரவர் வழிபாடு தான். ஸோ பைரவரை நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் குறைஞ்சு அந்த என்ன சொல்கிறது தடைகள் விலகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த காலகட்டங்களில் நிறைய ஜோதிடர் உங்களுக்கு 7.5 சனி நடக்கு, ஸோ நீங்கள் அதை இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய நம்ம ஜாதக ரீதியாக பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பைரவர் வழிபாடு தான் மிக சிறந்த ஒன்றாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நினைத்த காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றி தரக்கூடிய பைரவர் வழிபாடை கண்டிப்பாக ஒவ்வொரு கிழமைக்கும் தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை நான் சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக பலனடைஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் விளக்கம் தரேன். நன்றி, வணக்கம்.